பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு அடிமை தேசியனத்தின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். இப்ப அந்த உணர்த்துதலைத்தான் கடந்த 15 ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்ததால் தான் நீங்கள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள். ஆம் என் பிள்ளைகளே, நாம் அடிமைகள். நம் அன்னை நிலத்திலே நம் அன்னை தமிழ் அரியணையில் இல்லை. அவள் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, ஏட்டு மொழி, நாட்டு மொழி, பேச்சு மொழி, எந்த இடத்திலும் நம் தாய்மொழி. தாய்மொழியை மறந்து இழந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி. தாய்மொழியை பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்த நாடுகள் எல்லாம், பாதுகாத்த நாடுகள் எல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. தாய்மொழியை அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாற்று. தன் தாய் நிலத்தில் தன் தாய்மொழியை கற்க முடியாத நிலையில் தமிழில் பேசினால் மதிப்பு இருக்காது, தமிழில் படித்தால் வேலை இருக்காது, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்கிற நிலை தான் உலகத்திலே அன்பு பிள்ளைகளே மிக 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 கீழான அடிமை நிலை.